நண்பா, நீங்க கடன் வாங்குறீங்களா? ஒரே நொடியில உன் நம்பிக்கை உடைந்து போகும் நேரம் உண்டாகலாம். நீ பணம் கேட்டாய், நம்பிக்கை வைத்தாய், ஆனால் அவர்தான் உன்னை மதிக்க மறுத்தால்? இதுதான் வாழ்க்கையின் நிஜம், ரியாலிட்டி. நம்பிக்கை மற்றும் பாசம் இருக்கும் நண்பர்கள்தான் நம்ம பக்கத்துதான் இருப்பாங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நம்பிக்கை மிக முக்கியம். நம்பிக்கையை வைத்துக்கொண்டு ஒருவர் கடன் கேட்டால் அது வெற்றி தரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்பிக்கையோடு நடக்காது. சில சமயம் கடன் கொடுத்தவர் நம்பிக்கையை மதிக்காமல் இருக்கலாம். இது சாணக்கிய நீதியில் ஒரு முக்கிய பாடமாகும். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகள், அவன் உணர்வுகள் மற்றும் அவன் நடத்தை மட்டும் அவனது உண்மையான முகத்தை காட்டும். மற்றவரை மதிக்காமல் நடக்கிறவர் கடைசியில் தன் சொந்த நஷ்டத்தை உருவாக்குவான். இந்த கதையில் நாமும் இதையே புரிந்து கொள்வோம். 2. கதையின் ஆரம்பம். நம்பிக்கையுடன் கடன் கேட்கும் மனிதன். மார்கன் ஒரு நல்லவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் சில நேரங்களில் கடின நேரங்கள் வந்தன. அவன் தொழிலில் சிறந்த முயற்சி செய்தும் தேவையான பணம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் அவன் பழைய நண்பர் அருண் மீது நம்பிக்கை வைத்து கடன் கேட்டான். மார்கன் சொல்லியது, நான் கடனை கேட்டால் நீ எனக்கு உதவுவாயா? நான் உறுதியளிக்கிறேன், அந்த பணத்தை விரைவில் திருப்பிச் செலுத்துவேன். அருண் முதலில் சம்மதித்தான், நம்பிக்கை காட்டினான். இது மார்கனுக்கு ஒரு பெரிய துணைபுரிவு போல இருந்தது. 3. அவமானப்படுத்தும் உறவுகள். கடன் பெற்ற பிறகு மார்கன் எதிர்பார்த்ததை விட அருணின் நடத்தை மாறியது. அவன் நண்பர் கடன் கொடுத்தது மட்டும் போதும், நட்பையும் மதிப்பையும் காட்டவில்லை. அருண் மார்கனை அவமானப்படுத்தும் வகையில் பேசத் தொடங்கினான். நீ எப்போதும் பணத்தை திருப்ப முடியாது போல இருக்கிறாய். நான் தான் நினைத்ததை நீ செய்ய முடியாது. இந்த வார்த்தைகள் மார்கனுக்கு மிகுந்த காயத்தையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தின. அவன் நம்பிக்கை வைத்து கேட்ட நண்பர் இவ்வளவு தாழ்த்துவான் என்று நினைத்திருந்ததில்லை. சாணக்கியர் இதுபோல் கூறுகிறார், ஒரு மனிதன் கடன் கொடுக்கும்போது அவன் பணம் மட்டுமல்ல, அவன் நம்பிக்கையும் தரப்பட வேண்டும். நம்பிக்கையை மதிக்காமல் நடக்கிறவருக்கு எதிர்காலத்தில் எந்த நன்மையும் கிடையாது. இது மார்கனுக்கு ஒரு முக்கிய பாடமாக இருந்தது. சிறந்த உறவுகளுக்கு உள்ள கூட அவமானப்படுத்தும் மனிதர்கள் இருக்கலாம். 4. கடன் கொடுத்தவன் மதிக்காதபோது. மார்கன் கடனை எடுத்தார். ஆரம்பத்தில் அவன் நம்பிக்கை மற்றும் உழைப்பில் முழுமையாக இருந்தான். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு கடன் திருப்பியபோது மார்கன் அவரை மதிக்கவில்லை. அருண் கூறியது, நீ கடனை எடுத்துவிட்டாய், ஆனால் உன்னில் நம்பிக்கையோ கடமை உணர்வோ இல்லை. மார்கன் உணர்ந்தது, நம்பிக்கை மற்றும் மதிப்பின்மை வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தும் என்று. 5. மார்கன் வாழ்ந்த பாடம். மார்கன் மனதில் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அவர் ஒருவரிடம் கடன் கேட்டால் அதை திருப்பிச் செலுத்த முடியுமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கையை மதிக்கிறாரா என்பதை சோதிக்க வேண்டும். அவன் ஆரம்பித்தது, பணம் மட்டுமல்ல, நம்பிக்கை தரும் நண்பர்களை தேர்வு செய்தான். கடன் கொடுக்கும்போது நம்பிக்கையையும் மதிப்பையும் எதிர்பார்த்தான். கடன் திருப்பிச் செலுத்தும்போது நேர்மை மற்றும் நம்பிக்கையை வலியுறுத்தினான். மார்கன் கற்றுக்கொண்டது, உறவுகள் என்றால் கடன் மட்டுமல்ல, மதிப்பும் நம்பிக்கையும் அவசியம். சாணக்கிய நீதி பாடம். சாணக்கியர் நமக்கு டீச்சர்ஸ். நம்பிக்கையுடன் நடந்து கொள். ஒருவருக்கு கடன் கொடுக்கும்போது நம்பிக்கையை மதிப்பது முக்கியம். மதிப்பை வலியுறுத்து. ஒருவர் கடன் பெற்ற பிறகு அவன் கடமை உணர்ந்து நடக்கிறாரா என்று கவனி. நெருக்கடியிலிருந்து கற்றுக்கொள். கடன் கொடுத்தவன் மதிக்கவில்லை என்றால் அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் அதே தவறு செய்யாதே. மனச்சோர்வை தவிர்க்கு. நம்பிக்கையற்றவர்களிடம் நிதி பற்றிய பந்தத்தை வைக்காதே. இந்த 4 பாடங்கள் மார்கனுக்கு வாழ்க்கையில் நியாயமான தீர்மானங்களை எடுக்க உதவின. வாழ்க்கை மாற்றம். மார்கன் இனிமேல் நம்பிக்கையோடு கடன் கேட்டாலும் யாரிடம் கேட்க வேண்டும் என்பதை கவனித்தான். அவன் நம்பிக்கை. மார்கன் அனுபவித்த பாடம் இதுதான். நண்பா, பணமில்லனா ஒருத்தரும் மதிக்க மாட்டேறாங்க. இதுதான் நிஜம், ரியாலிட்டி. ஆனாலும் நம்பிக்கை, பாசம், உண்மை உள்ளவர்கள் எப்போதும் நம்ம பக்கத்துதான் இருக்கும். அவர்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான சொத்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்படியான உண்மைகள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். நண்பா, உங்களோட வாழ்க்கையிலும் இப்படி ஒரு நம்பிக்கை, மதிப்பு பிரச்சனை வந்ததுண்டா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அனைவரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம்.